அனைத்து தமிழ் இல்லத்தரசிகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி. இது வரைக்கும் கௌரிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். புது புது வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கு உண்டான ரெசிபியை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு புட்டு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சிம்பிள் வேயில் இது நம்ம புட்டு ரெண்டு வகையிலையும் பண்ணலாம். புட்டு மேக்கர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். புட்டு மேக்கர் இல்லாதவங்க இட்லி பானையை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நான் புட்டு மேக்கரில் எப்படி புட்டு செய்யறதுன்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பச்சரிசி 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இது பழைய அரிசி. அதுக்கப்புறம் 3/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதோட அளவு மாறுபடும். நான் 3/4 மூடி எடுத்திருக்கேன். 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். சரிங்களா? சர்க்கரையும் தேங்காயும் ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சிக்கவோ நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பச்சரிசியை நம்ம ஒரு 1/2 hour மட்டும் ஊற வைக்கணும். ஸோ எப்பயுமே நீங்கள் அரிசி ஊற வைக்கும்போது ஒரு 2-3 தடவை நல்லா களைஞ்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு மாவுனாலும் சரி, இல்லை இந்த மாதிரி புட்டு பண்ணுறதுக்கான மாவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும், நல்லா வெள்ளையேன்னு இருக்கும். அதனால எந்த அரிசி நீங்கள் எந்த ரெசிபிக்கு ஊற வச்சாலும் ஒரு 2-3 தடவை நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அரிசியை ஊற வைங்க. சரிங்களா? இப்படி நம்ம பண்ணுறதுனால ஏதாவது கல் இல்லை நமக்கு தெரியாமல் ஏதாவது முடி தூசி இருந்தால் கூட அது ஃபில்டர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ரைஸை நல்லா களைஞ்சிட்டு 2-3 தடவை நல்லா களைஞ்சிட்டு இதை நம்ம 1/2 hour ஊற வைக்கிறோம். சரிங்களா? பாருங்கள், நான் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ரைஸ் இப்போ நல்லா பிரைட்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த தண்ணி ஊற்றி சேர்த்துட்டு நம்ம கரெக்டாக ஒரு 1/2 hour ஊற வைக்க போகிறோம். 1/2 hour போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. ஸோ அரிசி 1/2 hour ஊறட்டும். ஸோ இப்போ அரிசி 1/2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா அதை நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ வடிச்சா எல்லா தண்ணியும் வடியாது. அரிசியில் ஈரம் கம்மியாக இருக்கணும். அதனால நான் இந்த பிளேட் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் எந்த பிளேட் அவைலபிளோ அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி, இல்லை நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற வேட்டி பீஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீஸ் எடுத்துட்டு நம்ம வடித்து வச்ச அரிசி இதில் பரப்பி ஒரு 15 minutes அரிசியை ட்ரை பண்ணணும் நம்ம. சரிங்களா? ஸோ அரிசி ஊறிடுச்சு. நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, அரிசியை இப்படி எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா அரிசி உடையும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி. ஸோ இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம தண்ணி நல்லா வடிச்சிட்டு, எப்படினாலும் அரிசியில் ஈரம் இருக்கும், அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அதை ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம அரிசி இதில் கொட்டிட்டு நல்லா தடவி விட்டுட்டு ஒரு 15 to 20 minutes நீங்கள் வீட்டுக்குள்ளேயே ரூம் டெம்பரேச்சரில் இதை நீங்கள் நல்லா காய விடுங்க. ஸோ இப்போ 20 minutesக்கு அப்புறமா நமக்கு ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பதத்தில் நீங்கள் அரிசி காய வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம நல்லா பவுடர் பண்ண முடியும். ஸோ இதை அரைச்சிடலாம். ஸோ அரைச்சிட்டோம். அங்கே பாருங்கள், இது நீங்கள் சலிக்க தேவையில்லை. ஏன்னா இது நல்லா பவுடர் ஆனதுனால நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது சலிக்கிறவங்களும் நீங்கள் சலிச்சிட்டு ரிமைனிங் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம்.
அடுத்து ஏலக்காய் நான் நசுக்கி போட்டிருக்கேன். இதை நீங்கள் அரைக்கிறவங்களும் இதோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கலாம். ஏன்னா அது வந்து திப்பியாக வருங்கிறதுனால நான் வந்து நுணுக்கியே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மாவு பிணையணும். அதுக்கு வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாவுக்கு தேவையான உப்பு, தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த புட்டு மாவை வந்து நம்ம பிணையணும். ஓகேவா? ஸோ வந்து நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை எடுத்துட்டு தலை விட்டுக்கோங்க. கட்டி வராமல் பார்த்துக்குங்க. நல்லா தொலை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான தண்ணி, அதாவது நம்ம தண்ணி சேர்த்து பிணையும் போது மாவு வந்து ஈரப்பதமாக இருக்கணும். அதுக்காக ரொம்ப கொலன்னு ஆகிடக்கூடாது. ஏன்னா அப்புறம் அப்படி ஆயிடுச்சுன்னா புட்டு வந்து வேக வைக்கும்போது களியாட்டம் இதாகிடும். நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக உதிரியாக வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா உதிரியாக வர மாதிரி பிணைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போது ஈரப்பதமாக மாவு வந்து நல்லா உதிரியாக இருக்குது. ஸோ இந்த பதத்துக்கு தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இப்போ குக்கரில் வந்து ஒரு 1/4 பகுதி மட்டும் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸ்கட் போட்டுக்கோங்க. விசில் போட வேணாம். ஏன்னா நம்ம அந்த விசில் நாபில் தான் நம்ம புட்டு மேக்கரை வைக்க போகிறோம். ஸோ இதை அடுப்பில் வச்சிடலாம். ஸோ இப்போது தேங்காய் அரைச்சி வச்சாச்சு, மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து புட்டு மேக்கர். இந்த ஹோலில் தான் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இந்த சல்லடை நாம் பண்ணுற மிக்சிங்கை வந்து தாங்குகிற சல்லடை இதுதான். ஸோ இதை வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை உள்ளே போட்டுடலாம். அதுக்கப்புறம் கூட இந்த நீடில் தருவாங்க. இது எதுக்குன்னா வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு, இது ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ புட்டு லேயர் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் ஒரு லேயர் போட்டுக்கோங்க. நீங்கள் போடும்போது நல்லா சமமாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சைடு தங்கிடக்கூடாது. தேங்காய் ஒரு லேயர் போட்டுட்டு நல்லா சமமாக இருக்க மாதிரி நீங்கள் ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரிசி ஒரு லேயர் வந்து போடுங்க. அரிசி வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இவ்வளோதான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. இதில் வந்து இந்த புட்டு மேக்கரில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம ஒரு 3 லேயர் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் செகண்ட் லேயருக்கு திருப்பியும் எகைன் தேங்காய் வந்து ஒரு லேயர், நம்ம துரி வச்சிருந்த தேங்காயை யூஸ் பண்ணி ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரைஸ். இந்த மாதிரி வந்து நீங்கள் 3 தடவை ரொட்டீனாக செய்யணும். ஸோ புட்டு வந்து 2 டைப்பில் பண்ணலாம். நம்ம வந்து இட்லி பேனில் யூஸ் பண்ணியும் புட்டு பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து இது யூஸ் பண்ண, இந்த கொலா புட்டு யூஸ் பண்ண தெரியாது, எங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இட்லி பேனில் கூட வச்சு செய்யலாம். பட் அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டியூப் மாதிரி வராது, நல்லா திரண்டு அது வந்து நல்லா உதிரியாக வரும். ஸோ நான் அதுக்கு தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப லாங் ஆகிடுச்சு. அது சொன்னால் இன்னும் வீடியோ லாங் ஆகிடும். அதனால் நான் வந்து இட்லி பேனில் வந்து எப்படி நான் இது பண்ணுறது, புட்டு பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ நம்ம வந்து கடைசி லேயர் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ தேங்காயை போட்டுன்ட்டு பாருங்கள், புட்டு மேக்கர் வந்து ஃபுல்லாக போகுது. போட்டுட்டு ஓரளவுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள், ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் ரொம்ப கட்டியாக வந்துடும் நமக்கு. நம்மளால் அதை உதுக்கவே முடியாது. புட்டை சூடாக வேறு இருக்கும் இல்லையா, அதனால் வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஃபில்லப் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபில்லிங் முடிஞ்சிச்சு. ஸோ இதை நம்ம மூடி போட்டுட்டு
இப்போ நம்ம குக்கர் அடுப்பில் வச்சோம் இல்லையா, அது ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரெஷர் வந்து நல்லாவே வருது. அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். பாருங்கள், இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஜஸ்ட் அந்த நம்ம நாப் இருக்கு இல்லையா, அந்த நாபில் வந்து நம்ம அந்த விசில் ஹோலில் வந்து அந்த விசில் வர மாதிரி நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள், இப்போ புட்டு நல்லா வெந்து ஏர் வருது. ஸோ இது வந்து 8 to 10 மினிட்ஸ் இருந்தால் போதும் புட்டு வேகிறதுக்கு. ஏன்னா நம்ம ரைஸ் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம், துருவின தேங்காய் சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஒரு 8 to 10 மினிட்ஸ் போதும். ஸோ இப்போ நம்ம புட்டை வந்து வெளியே எடுத்துடலாம். வாவ், புட்டு நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதே வந்து எனக்கு இந்த ரைஸ்லாம் செய்ய தெரியாது மேடம், எனக்கு பதம் தெரியாது, நான் சொதப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் கடையிலேயே ரெடிமேடாக அரிசி மாவெல்லாம் விற்கிது. கொழுக்கட்டைக்கு தனியாக, புட்டுக்கு தனியாகலாம் நீங்கள் அந்த அரிசி மாவு வாங்கி கூட நீங்கள் பிணையிறதுலேருந்து சேம் ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புட்டுக்கு வந்து நீங்கள் சுகர், அப்புறம் தேங்காய் பால் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி கேரளாவில் வந்து கொண்டக்கடலையோடு வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ என்னோடய ஃப்ளேவர் சுகர் தான், ஸோ நான் சுகர் போட்டுக்கிறேன். டன் புட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் பிகினர்ஸுக்காக நான் இவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ ரெசிபி கண்டிப்பாக பொறுமையாக செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ரெசிபி வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ இன்னொரு விஷயம், புட்டு வந்து எல்லா ரைஸ்லேயும் பண்ணலாம், பட் அதோட செய்முறை வந்து உங்களுக்கு ரைஸ் டு ரைஸ் வேரி ஆகும். அதாவது இப்போது சம்பாலா செய்கிறது ஒரு மாதிரி இருக்கும், வரகுல செய்கிறது ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பை பை பை, கௌரிஸ் கிச்சன், ஹெல்த்தி ஃபுட் எவ்ரிவேர்.